வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லன்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க. வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸ், பரங்கிக்காய் சாம்பார், பீன்ஸ் பொரியல், மேங்கோ பச்சடி, தாளிச்ச மோருங்க, அப்புறம் நார்த்தங்காய் பச்சடி அதுவும் இருந்தது. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சாம்பார் பொரியல் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற போட்டிருந்தேங்க. கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பரங்கிக்காய் இதை போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி இது போல் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பெருங்காயம், கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இது லைட்டாக வதங்கினதும் பரங்கிக்காய் போட்டு சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாங்க. கூடவே இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைப்படுற சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டேங்க. அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த காயில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுடலாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் இதுக்கு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேங்க. கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருந்தேன். அது நல்லா இது போல் கடைஞ்சிக்கலாம். புளியும் நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த காயை நல்லா கொதிச்சிருச்சு. புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது இது கூட பருப்போட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மேலே இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா டேஸ்டான பரங்கிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. நல்லா கொதியும் வந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் பொரியல் பண்ணுறதுக்கு பீன்ஸ் இது போல் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. அது ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு குறைச்சலாக தண்ணி ஊற்றிட்டு குலுக்கிட்டு நம்ம 2 சவுண்டு வெயிட் போட்டு 2 சவுண்டு வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. வெயிட் போட்டு 2 சவுண்டு வரட்டும். இப்போ இந்த பீன்ஸும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் இறக்கி வச்சிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தேங்காயும் திருவி வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்.
அதே அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டுட்டு பீன்ஸும் போட்டுட்டு இந்த கடாயில் போட்டுட்டு நம்ம கிளறிக்கலாங்க. கூடவே திருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா டேஸ்டான பீன்ஸ் பொரியலும் தயாராகிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்து இறக்கிடலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த போல் மெலிசா சீவி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ சீவின இந்த மாங்காவை நம்ம குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 சவுண்டு வச்சு இறக்கிடலாங்க. வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்ததும் இறக்கிடலாம். இப்போ இறக்குன இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா குழஞ்சிருக்கும். மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. கூடவே ஒரு 1/4 கப் பொடி பண்ண வெல்லம் அதையும் போட்டுடலாம். கல் இல்லாத வெல்லமாக பார்த்து போட்டுக்கலாங்க. போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த பச்சடியை மாங்காவை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சதும் நம்ம இறக்கிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு மிளகாயும் கிள்ளி போட்டு தாளிச்சிடலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கிற மாங்காய் இதில் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா டேஸ்ட் அந்த எலக்ட்ரிக் குக்கரில் தான் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேங்க. அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரங்கிக்காய் சாம்பார், பீன்ஸ் பொரியல், மாங்காய் பச்சடி இதெல்லாம் தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த லஞ்ச் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.